அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடு வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. இதுக்கு நான் வருவேன். ரூத் வந்து சொல்றா, மாமியாரை வீட்டில் இருக்க சொல்லிட்டு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி கதிர் பொறுக்க போகிறா. அப்படி போறப்ப அந்த போவாசுங்கிறவன் பார்த்து அவளை குறித்து என்ன சொல்றான்னு பாருங்க. 2வது அதிகாரத்துல 12வது வசனம். உன் செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்போ வந்து பாருங்க, கர்த்தரை உறுதியா பற்றி கொண்டு நம்ம விசுவாசத்தோட முன்னேறி போனோம்னா கர்த்தர் நமக்கு வந்து புதிய வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். ரூத்துக்கு நம்பிக்கை கிடையாது, ஆனா மாமியாரோட கூட போவோம்னு போனா கர்த்தர் வந்து அவளுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த போவாஸ் திருமணம் பண்ணி ஆண் குழந்தை பிறக்கிறது. ஊராரெல்லாம் சொல்றாங்க, நகோமிக்கு ஆண் குழந்தை பிறந்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த வம்சத்துல தான், அந்த வழியில தான் தாவீது பிறக்கிறார். தாவீதின் குமாரனாக்கிய இயேசு பிறக்கிறார்னு பார்க்கிறோம். அப்ப நம்முடைய இருதயத்துல கர்த்தரை விசுவாசிக்கிறதுலையும் அவரை பின்பற்றுறதுலையும் ரொம்ப மன உறுதியா இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை உறுதியா பிடித்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வசனத்தோடைய வெளிப்பாட்டை காத்து கொண்டு விசுவாசத்தோடு நம்ம செயல்பட ஆரம்பித்தோம்னா கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்பிக்கையே இல்லாதவளுக்கு நம்பிக்கையை உண்டாக்கி அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறார்.